சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. கரூர்ல டிவிகே விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் நடந்த உயிரிழப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த உயிரிழப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். யார் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க, என்னென்னலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயம் வெளியில வந்திருக்கு. நாம அதை பத்திலாம் இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை. நாம பார்க்க போறது என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இன்ஸ்டாகிராம்லயும் அண்ட் சோஷியல் மீடியாலையும் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னை கவுத்துட்ற மாட்டீங்களே. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. சினிமாவோட பொருந்துற மாதிரி ஒரு சில ரீல்ஸ்லாம் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2-3 வீடியோ இப்போ பார்த்துடலாம். இருக்க மாட்டீங்கன்னா என்ன நடக்குதுங்க? கரூர்ல நடந்த சம்பவத்தோட பொருந்துற மாதிரி விஜயோட சர்க்கார் படத்துல ஒரு சீன் வந்தது. அந்த சீனை ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்துல ஒரு அம்மா சொல்றத கேட்டேன். அந்த சீன்ல விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கூட்டத்துல ஒரு அம்மா பிரசவ வலியே தாங்கினவனான்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஒரு பிரசவ வலி மாதிரி தான், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, புத்தம் புதிய ஒரு தமிழகத்தை வந்து நம்ம உண்டாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புரட்சிகரமா பேசியிருப்பாரு. அந்த சீனை இப்ப எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல வரக்கூடிய வசனங்கள்லாம் கேட்டா இதே கேள்வி பலருக்கும் வந்திருக்கும். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தொட்டிருக்கிறது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். அப்போது போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு கை போச்சா, கால் போச்சா, உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு. நைட் பூரா பார்க் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? இல்ல, இந்த சீன் பார்த்ததுமே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்பெல்லாம் கொதிச்சு எழாத சில பேர் இப்போ எதுக்கு கொதிச்சு எழறாங்கன்னு தான் எனக்கும் புரியல. சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற. தர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற. இன்னொரு சில பேர் சிவாஜி படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல்ஸை ஷேர் பண்ணி, நீங்க பேசாம அரசியலை விட்டுட்டு ஆக்டிங்கே போயிடுங்க, இங்க ரொம்ப சீப்பான அரசியல் பண்றாங்கன்ற மாதிரி சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி, இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன், இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். அப்புறம் இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு கலர் போஸ்டர்லாம் ரெடி பண்ணி மாணவர் சங்கம் சார்பாக வந்து விஜய் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், விஜய் கைது செய்யணுன்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் சங்கமே இப்படி ஒரு போஸ்டர் நாங்கள் ரெடி பண்ணவே இல்லை, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏவும் சில அரசியல் பிரமுகர்களும் இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, எப்படியா சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் ஊர் முழுக்க ஒட்டுற அளவுக்கு போஸ்டர் ரெடி பண்ணீங்க? ஏதோ முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்து டைமுக்கு ஒட்டின மாதிரி இல்லை. நடிக்காத, நீ தான் எனக்கு நல்லா தெரியும், போது நிறுத்திக்க. இன்னும் சில பேர் ஒரு சில ட்விட்டர்லாம் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்சியை சார்ந்த சில பேர் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துலன்றது தெரியுது. உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதா? இவ்வளோ ஏன், இதுக்கு முன்னாடி நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்த நம்ம விஜயகாந்த் அவரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுப்பாங்கன்ற மாதிரி. இந்த இருக்கே லைட் வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க, பூரா ஜெனரேட்டர் காசு தான், பூரா டீசல் கொடுத்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க திரும்பி போகும்பொழுது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும். 10 வண்டியா போகணும், 15 வண்டியா போகணும், எங்கேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிறது, அது பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க. மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க. கேட்டா எங்களுக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க, செய்யற ரவுடிசம் அவங்க தான். விஜயகாந்த் சார் ஒரு சைடு சொன்னாரா, இன்னொரு சைடு ஆதவ் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, இந்த டிவிகே கட்சியை சார்ந்தவர், அவரே வந்து இந்த மாநாடு நடந்துட்டு இருக்க டைம்லயே ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு நாள் வெளில வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்குலாம் போறாரு, நீங்க வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், எங்க தலைவருக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம், மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. காவல்துறைக்கு ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம்.
ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். இதில் ஸ்பாட்டில் ஒரு சில பேர் இறக்கி விட்டு டிவிக்கே துண்டெல்லாம் கழுத்தில் போட்டு விட்டு அவங்களே வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. எப்படியே டிவிக்கே தொண்டராக இருந்து அவங்களுக்கே அகேன்ஸ்டாக பேட்டி கொடுக்குற மாதிரி பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு பேசியிருக்கு. அது எழுதி கொடுத்த எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக அதுக்கு பாயிண்ட் இல்லைன்னும் போதே எனக்கு அவ்வளோதான் தெரியும்னு மண்டையை சொரிஞ்சிட்டு வேற சொல்லுது. எவ்வளோ மூச்சோட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கணும்ல. அவ்வளோதான் எனக்கு இவ்வளவுதான். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது யாருக்காக நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்னு. சினிமாவில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சீப்பான அரசியல் ஸ்டண்ட்லாம். இப்போலாம் நேர்லேயே பார்க்குற சூழ்நிலை வந்துருச்சு.